கத்தட்ட நாமது சோத்திரம். நாங்கள் திரும்பவும் ஒரு பால் செடிக்கு வேறு கத்தர் கிருபை கொடுத்துருக்குறார். தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வர விஷயம் சின் எக்ஸ்பிளைன்டு, பாவத்தை குறித்தான சத்தியங்கள். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது எங்களுக்கு அவசியமாண்டு. ஐம் ஷோர் இது 100% எனக்கு ஷோர் இது கட்டாயம் இன்றைக்கு தேவையான ஒரு படிப்பினை. ஏனெண்டா இதுதான் பெரிய பிரச்சனை. நான் ஆரம்ப பாடங்களை சொன்ன மாதிரி இது பெரிய சிக்கல். உங்களோட ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, உங்களோட ஹெல்த் இஷ்யூ இல்லை, உங்களோட சொந்தக்காரட்ட பிரச்சனை இல்லை, சர்ச்சில் பிரச்சனை இல்லை. இது brothers and sisters, this is something bigger than all the problems you can imagine in this world. அப்போ என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனை சொன்னால், எஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சொன்னதெல்லாம் பிரச்சனை, you can add on the list, but top of the list you have to put my problem is dealing with sin. ஏனெண்டா பிரியமான சௌரியில் இதுதான் கடைசியில் எங்களை நிர்ணயிக்க போகுது. பாவத்தில் வாழ்ந்தியா பரிசுத்தமாக வாழ்ந்தியா, that's a very basic. God is not going to ask this and that. He will come straight to the point. We may go around beating around the bush, but God will come to the point straight away and he asks, what did you do? Did you waste the time I gave you on the earth, or did you use it and make it fruitful? தேவனுக்காண்டி வாழ்ந்தியா அல்லது உண்ட செல்ஃபுக்காண்டி வாழ்ந்தியான்னு கடவுள் கேட்குற வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷன்ஸ் இஸ் கோன் ஆஸ்க். அப்போ அதால் தான் சோரியிலே நாங்கள் ஆயத்தப்படுறோம். இந்த உலகம் எக்ஸாம் ஹோல் மாதிரி ப்ரிப்பேரிங். எங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கப்படுது, பேப்பர் கொடுக்கப்படுது, அது எல்லோரும் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. பட் இஃப் சம்மன் ஃபெயில்ட் then they can't go to the next level. இந்த உலகத்தில் இருக்கிற எக்ஸாமில் நாங்கள் ஆண்டவர் கொடுக்குற இந்த பரீட்சையில் நாங்கள் தோற்று போனோம்னு சொன்னால் பரலோகமாகிய அந்த அடுத்த ஸ்டேஜ் மகிமையான இடத்துக்கு நாங்கள் போகல. இந்த உலகத்திலேயே பாருங்க, ப்ரிசன் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. டபுள் லைனில் நீங்கள் பார்க் பண்ணீங்கன்னு சொன்னால் யூ கெட் a ticket. That is the law. You can't argue. It's your fault. அப்போ தேவாதி தேவன் வானத்தையும் படைத்தவர், அவர் ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்க மாட்டாரா? அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ தேவன் எங்களை கடைசி நாட்களில் அதை தான் கேட்க போகிறார். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற செக்ஷன், கேன் ஐ ஓவர் கம் சின்? நான் பாவத்தை மேற்கொள்ளலாமா? வேதம் இதுக்கு என்ன சொல்லுது? நான் பாவத்தில் திருப்பியும் விழுகிறேன், அதுக்கு என்ன முடிவு? ஆனால் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஆனால் திருப்பி நான் பாவத்தில் விழுகிறேன். லெட்ஸ் ஃபேஸ் இட், we battle. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் சொல்லி எஃபேசியன்ஸ் சாப்டர் 6ல் நாங்கள் போர் வீரர்கள். எங்களுக்கு எதிராக எங்களோட மாமிச மகத்துக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ், தென் அகெயின் எங்களை சுற்றி இருக்கிற ஆக்கள் எங்களுக்கு எதிராக எழும்புகிறாங்க, சுற்றி இருக்கிற டெம்டேஷன் எங்களுக்கு எதிராக வருது. the devil come against us, பிசாஸ் எங்களுக்கு எதிராக வருது, அவனும் அவனுடைய சேனைகளும். எங்களோட தாட்ஸ், வி பேட்லிங் வித் அவர் தாட்ஸ். இவ்வளோ தோட்டம் ஒரு மனுஷன் தன் தெய்வீக பயணத்தை முடிக்கணும். ஆரம்பித்த அந்த பயணத்தை பரிசுத்தாவியான உதவியோடு முடிக்கணும். இது சரியான இம்பார்ட்டன்ட். ஸோ I said we are going through a test. I also say we are like going through a journey. It's like you're taking a train from one place to another. Your aim is to get to the destination. அதுதான் கிறிஸ்தவம்ன்றது. எப்போவும் எங்களோட மைண்டில் அது இருக்கும். ஆனால் உலகத்தில் எங்களுக்கு வேலை இருக்குது, எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, எங்களுடைய சொந்த வேலையில் பார்க்குறோம். பட் யூ ஹேவ் டு டூ தட். ஜீசஸ் ஆல்சோ டிட் தட். இயேசுவும் அதை செய்தார். பட் his mind was always about heaven and the Father. அப்போ பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அதுதான். Can I overcome? Can I be sin free? எல்லாத்துக்கும் போகும் முன்னே நான் உங்களை கொண்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமில்லை. ஓகே, 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 John chapter 1, 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 John chapter 1 verse 7. அவர் ஒளியில் இருப்பது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் இடையே ஐக்கியம் இருக்கின்றது. மேலும் அவருடைய மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா
எல்லா பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அறிவித்தெழுந்த நாளில் இருந்து பாவம் செய்ய தொடங்குகிறார். இட்ஸ் அ நேச்சர். சின் எங்களுக்குள்ள இருக்குது. எங்களோட ஆவியை உச்சாமலது மாமிசம் பலவீனமானது. எங்களோட பாடி வீக். எப்பவும் ஒரு நெகட்டிவாக தான் திங்க் பண்ணும், ஆப்போசிட்டாக தான் எங்களுடைய ஆவிக்கு எதிராக திங்க் பண்ணும். அப்போ ரெண்டு விஷயத்தை நாங்கள் இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஐக்கியம்ன்றது இறைவனுக்கூட வரணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோ, ஒரு மேய்ப்பர் இன்னொரு மேய்ப்பரோடையோ, ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் வர ஐக்கியம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கான் ஹேவ் fellowship with worldly people. You may have friends, nothing wrong with that. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கணும். என்ன சொன்னால், one day you can try and convince them to give their love to Jesus Christ. You like spreading the gospel. In that way you can have friendship, but you can't have fellowship. அப்போ ஃபெலோஷிப், எங்களோட ஃபெலோஷிப் முதலாவது ஆஃப்கோர்ஸ் தேவனோட, கடவுளோட, பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் உங்களோட ஐக்கியம். இது சரியான இம்பார்ட்டன்ட். அந்த பாண்ட் கட்டாயம் அவசியம். Then the second bond is your fellow believer, as including your own family, church, எல்லாமே. ஸோ நாங்கள் ஒளியில் நடந்தால் எப்போவுமே சீக் பண்ணுவோமா, ஒரு நல்ல ஒரு பிலீவரோட, ஆவிக்குரிய மனுஷனோட இந்த கனெக்ஷன் இருக்கணும்னு நாங்கள் எப்போவுமே யோசிப்போமா. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். பட் தென் இட் சேஸ், நாங்கள் பாவம், இது ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு எழுதப்பட்ட எபிசோட், கடிதம். ஏனெண்டா இது நீங்கள் வழியாக வாட்சி பார்த்தீங்கன்னா, சத்தியம் தெரிஞ்ச ஆக்கள் பிள்ளைவுடையக்க எல்லோரும் பாவம் செய்கிறாங்க. பட் கிறிஸ்டியன்ஸும் பாவம். Do you think Christians don't commit sin? They do. You know, some pastors keep saying, oh no, we are not sinners, we are saints. நாங்கள் பரிசுத்தவாங்க. பாட்டுகள் எல்லாம் அவங்க மாற்றி அந்த பாட்டில் பாவியல்ன்ற வேர்டை எடுத்து எல்லாம் பரிசுத்தவாங்க. கூடுதல் அந்த சிபிஎம் சர்ச் இதை சொல்லுவாங்க. They are totally wrong. They are completely wrong. Those are the most proudest people I ever came across. அப்படியான ஆக்கள் சரியான பெருமையான ஆக்கள், arrogant. They think they know everything. They're the holy people. But பவுல் என்ன சொல்கிறான், எல்லாரை பார்க்கிலும் எல்லாரும் பாவம் செய்கிறான், பட் நான் சீஃப் சின்னர், நான் பிரதான பாவி என்றார். நான் எல்லா பாவியை பெரிய பாவி. ஏனென்றா தேவன் ஒளிக்கு கிட்ட தேவனுக்கு கிட்ட போக நீங்கள் கூட உங்களோட பாவத்தை தான் உணர்வீங்க. அந்த பொம்பளை இயேசு கிறிஸ்து ஒன்றுமே கதைக்கல. அந்த பாவியாக இருந்த அந்த பெண் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோன்னா அழ தொடங்கிட்டார். For no reason, she had the conviction. Jesus didn't even say anything. இயேசு தெய்வத்துக்கு கிட்ட போய்க்க அதான் நடக்கும். உங்களுடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்படும். அப்போ ஒரு ட்ரூத்தை நான் கண்டுபிடிக்கணும் ஃபெலோஷிப்பை பற்றி. அடுத்தது இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம். இட்ஸ் a beautiful book. only you and I encourage. 1 John 2 John 3 John பெரிய கணக்க வசனங்கள் இல்லை. You can read it. I encourage you to read it because this studies regarding sin. So he explains well அது sin and என்ன, அது எப்படியான. Anyway, there is not a single sin that God cannot forgive. That is a beauty. That is a wonderful news in the gospel. If somebody come and say, oh, I killed 10 people, can Jesus accept me? Genuine. நான் இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். And you should be able to say freely, quickly, immediately, without thinking, yes brother, we were all sinners. We sin differently. That's another fact. Some people point a finger at the other person and say, oh, நீ பாவி, உண்ட வாழ்க்கையை பாருங்க. But that fellow is committing a sin, is true. You also committing a sin, not the same sin. But you pointing out and say, உன்னை பார், உண்ட வாழ்க்கையை பார், முன்னெல்லாம் ஒரு மனுஷனா. But அவன் ஒரு கெட்ட பாவத்தில் இருக்கலாம். But you may be a proud person. You may not love anybody. You probably have hatred. That is the thing when it comes to new covenant. It's internal, external, mind, everything. You commit a sin, you're a sinner. அதனால தான் மற்றாக்களோட நான் கிரேஷியஸாக இருக்கும். Just because we sin differently, we can't condemn others. Remember that. நீங்கள் வேறு பாவம் செய்கிறபடினால நீங்கள் செய்யாத பாவத்தை இன்னொருத்தன் செய்யல நீங்கள் கண்டெம் பண்ண வேணாம். That is not godly man's
behavior. ஜீசஸே பாவம் செய்யாதவர், ஜீரோ சின், பாவம் செய்யாதவர், ஒருதரும் கண்டம் பண்ணல. He spread his arm and say, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாரம் தர வேண்டும். மத்தேயு 11:28. அது என்ன பாரம்? என்ன பாரம்? மூட்டையா? சூட்கேஸா? பாவ பாரம். Come to me, I will get rid of your sin, but sin no more. பாவம் செய்வனாவது, but then I will give my commandment which is easy. அப்போ தேவனங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அடுத்த ட்ரூத் வந்து நாங்கள் இதில் இந்த வசனத்தில் கற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்துவின் பாவம் சகல பாவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்படும். He shed his blood on the cross for all kind of sin. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்தவன் மர்டரர், கொலைகாரன். அவன் பரதேசத்துக்கு போனான். அந்த சேம் டேயில் என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாங்கன்னு இயேசு கிறிஸ்து ப்ராமிஸ் பண்ணுறான். ஹிடன் லாய். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமில்லை. பட் தேர்ஸ் அ கண்டிஷன், always a condition. Promise then condition. Verse 8. நாம் பாவமற்றவர்கள் என்று சொல்லுவோமேயானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், நமக்கு சத்தியம் இல்லை. It's amazing. If you say you're a holy man, if I say, for example, நான் இப்போ சொன்னேன், நான் குமார், நான் ஹோலி என்று சொன்னால், I'm a liar. Bible always speak the opposite. உலக தாக்கல் என்ன நினைப்பாங்க, பாருங்க அவர் சொல்கிறார் தான் ஹோலி என்று, தான் பரிசுத்தமாக சொல்கிறாரு, இப்படி வாழ்கிறார் போல இருக்கு. பட் த பைபிள் say, பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது? forget their theory, forget their all these theologian talk. Bible says, if you say you have no sin in you, you are cheating yourself. நீங்கள் உங்களே ஏமாற்றிக் கொள்றீங்க. And also he says, there is no truth in you. சத்தியம் உங்களுக்குள்ள இல்லை. ஆனால் verse 9, நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து அனைத்து அநியாயங்களையும் நீக்கி நம்மை தூய்மையாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். See, the beauty is when a person say I didn't commit any sin, he could end up in hell because he doesn't recognize his sin. On the other hand, the worst sinner you can imagine, இனியில் விபச்சாரம் செய்து களவெடுத்து போய் சொல்லி இனியில் ஒரு கேவலமான பாவி எடுங்கள் an example, picture, imagine yourself. That person realize and say, ஆண்டவரை என்ன மன்னிங்கன்னு சொல்லிக்கல, இவனுக்கு போகிற சான்ஸ் இருக்குது. தென் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 21 உங்களுக்கு முன்னுமே பரிசேயர் செய்கிற பாதி சொல்கிறேன், உங்களுக்கு முன்னுமே way ahead பாவியலும் விபச்சாரக்காரரும் டேக்ஸ் கலெக்டர்ஸ் உங்களுக்கு முன்னுமே போகிறாங்க. பிகாஸ் ஏன்னு ரீசனை சொல்கிறாரு, அதில் நீங்கள் சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்பல, அவங்க சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்ப. all about repentance. ஓகே, இது நான் கொஞ்சம் கூட டைம் எடுத்தேன், பிகாஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பின்னுக்கு வர வசனங்களை வாய்ச்சி போட்டு யூ ஷுட் ஃபீல் condemned, saying, ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டேன். So God promise is there. Of course there is condition. You can't just keep on messing around with God, right? Some stage you have to say no. அப்போ ஒன்றை நான் கிளியர் பண்ண இந்த வசனத்தின் எந்த சொந்த ஓன் தியரி இல்லை, எங்களோட சர்ச் தியரி இல்லை, இண்டிவிஜுவல் தியரி இல்லை. The Bible clearly says, don't worry, if you commit a sin, all you have to do, maybe you have to fast 1 or 2 days, சாப்பாடு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உங்களோட உடலை வருத்தி ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். All you have to do is just pray and ask for forgiveness, and He will give you peace. How do I know? God forgive me. அந்த புத்தி கட்டாத எல்லா புத்திக்கும் மேலான அந்த புத்திக்கு விளங்காத அனைத்து ஒரு டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம் உங்களுடைய இதயத்தை ஆண்டு கொள்ளும். Then you know, yes, God has forgiven me. Until then, don't give up. திரும்ப நாங்கள் சில ஒரு பிள்ளையை விட்டுட்டோம்னு சொன்னாங்களா வைஃபு ஹஸ்பண்டுக்கு, until they are satisfied and say, okay, நான் மேனேஜர்னு சொல்லும் பிறகு நீங்கள் கேட்பீங்க. I know it's their problem whether they forgive you or not, but you have to live with this person in the same house. அப்போ அப்படியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஃபீலிங் கடவுளோட இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ டு another verse. நாங்கள் இப்போ அடுத்த verse நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ I hope I made it clear. நான் தெளிவுபடுத்துகிறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து பைபிள் படித்து போதில் பைபிள் ஸ்டடி எடுக்க இல்லை, பார்க்க இல்லை, பட் செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் தியாலஜியை நான் கேட்டுக்கொண்டேன். Even if you go to Bible college, you can study theology. You cannot learn Bible. You can't say, நான் போயிட்டேன் ஒரு 4 years கோர்ஸ் எடுத்துட்டேன் குமாரனா, I know all the Bible. No, you can't.
Only two person knows, devil and Jesus Christ. They're the only two knows Bible. Knowing the Bible doesn't mean you know everything. Knowing the Bible doesn't mean you're a holy person. Okay, Romans chapter 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது நான் இதுக்கு முதலும் எடுத்து சொல்லியிருப்பேன். பஸ் எல்லா வசனமும் எல்லாருக்கும் தெரியும். தீஸ் ஆர் லார்ஜ் ரிமைண்டர்ஸ் ஈவன் திஸ் பைபிள் ஸ்டடி. ரோமர் 6:14. ரோமர் 6:14. ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 14. ஏனென்றால் நீங்கள் நீதி சட்டத்தின் ஆதிக்கத்துக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருப்பதால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. சரி, இதில் என்ன ஓகே உள்ளுக்குள்ள என்ன நட்சல்ல என்னன்னு சொன்னால், you were under old covenant which is about law, thou shalt not do this, do that, don't do this, don't do this, do that, don't do it. So many rules and regulations. Of course all came from God. But if you remember, those rules and regulations was given to the particular nation, Israelites. ஏன்னா அவங்களோட மிஸ்பிஹேவியர், அவங்க பாவம் செய்து தேவனுக்கு எதிராக ரிபல் பண்ணபடினால all the laws and regulation is for Jewish. Of course யூதர்களுக்கு எப்படி மற்றாக்களை ஃபாரினர்ஸை ஹேண்டில் பண்ணணுன்னு கூட அதில் இருக்குது. பட் இட்ஸ் ஆல் அபவுட் ஜூயிஷ் பீப்புள். அப்போ யூதர்களுக்கு அந்த கட்டளை எடுத்து கொடுத்தார். பட் when it comes to new covenant, it changes. Jesus came and changed everything. It's no more about Jewish people. It's not like they important, we are less important. God has made both of us equal. So நீங்கள் நீதி சட்டத்தின் ஆதிக்கத்தில் உட்படாமல் என்றால் நீங்கள் ஓல்ட் கவர்னன்ட்டுக்கு இல்லை. பிகாஸ் ஓல்ட் கவர்னன்ட் எவ்வளோப்பா செய்ய அங்கே ஹெல்ப் சரியான குறைவு. கடவுள் ஒரு ஒரு உதவியை செய்கிறார். பட் there's nothing, there's no permanent solution. ஆண்டவர் பார்த்தார், ஓகே போய் நீ பாவம் செய்தால் மிருகத்தை பலிவிடுவார். அந்த மிருகத்தை பலிவிடுறன்ற நோக்கம் நீங்கள் அந்த மிருகத்துக்கு முன்னால் நிற்பீங்க. நீங்கள் அந்த மிருகத்துக்கு முன்னால் நிற்பீங்க. அந்த மிருகம் வெட்டப்படைக்க இதுதான் ஐடியா கடவுளில். இது ஒரு இன்னசென்டான மிருகம் எனக்காண்டி வெட்டப்படுது. அதை பார்த்து யூ திங்க் ஓகே ஐ ஷுடன்ட் கமிட் சின். தட் வாஸ் தி ஐடியா கடவுளில். அதனால் ஒரு குறைபாடு இல்லாத மிருகத்தை ஆண்டவருக்கு செலுத்தணும், விட்டோம். அந்த ஆடு என்ன ப்ளஸ் இது ஒன்றுமே செய்யலை. ஓகே, ஆனால் அந்த ஆட்டை ஆடோ மாடோ என்னோ எருமையோ கழுதையோ என்னத்தையோ ஆடோ ஏதோ ஒரு மிருகத்தை ஆடோ விட்ட சொல்கிறேன். ஏனெண்டா அந்த 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 மிருகம் பாவம் செய்யலை, நீங்கள் பாவம் செய்யலை. பட் தென் இட் வில் ஒர்க். அதால் தான் கடைசியாக ஆடு வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் இருக்குதுல்ல, ஆடு செம்மறியாட்டு குட்டியாக இயேசு கிறிஸ்து வேறு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். பைபிள் கிளியராக சொல்லு, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இனி பலி இல்லை, எங்களுக்காண்டி மதிச்சார். Now we are not looking at the animal, we are looking at Jesus Christ and say, எனக்காண்டி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரே, இனி நாம் பாவம் செய்யக்கூடாது. That is the second idea and plan B. ஓகே, ஸோ இது அந்த ரெண்டாவது சொன்னது நியூ கவர்னன்ட். முதல் சொன்னது அந்த ஆடை வெட்டுறது ஆடுகளை மிருகங்களை ஐ கீப் சேயிங், நான் ஆடாருன்னு சொல்லுவேன், பட் அனிமல், வேரியஸ் அனிமல், மிருகங்களை பலியிடுறது பழைய உடன்படிக்கை. அப்போ நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழே இருந்தீங்கன்னு சொன்னால் யூ ஃபீல் கண்டம், யூ மைட் சே நான் பாவம் செய்ய மாட்டேன். பட் தேர்ஸ் நோ பெர்மனன்ட் சொல்யூஷன். புதிய பாடல அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பெர்மனன்ட் சொல்யூஷன்? த ஹோலி ஸ்பிரிட். நோபடி ஹேட் த ஹோலி ஸ்பிரிட் பெர்மனன்ட்லி இன் தி ஓல்ட் கவர்னன்ட். ஒரு மனுஷனுக்குள்ளே பெருசாக இறங்குவார், அதை தான் நினைச்சதை அச்சீவ் பண்ணுவார் பெருசாக. தென் ஹி லீவ்ஸ் த பர்சன், he will leave from that person. பரிசுத்தாவியனை விட்டு போயிடுவார். அதெல்லாம் தாவீது ஜெபிக்கிறான் 56 சங்கத்தில், உங்களுடைய பரிசுத்தாவியனவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாரு. நாங்கள் அந்த ப்ரேயரை சொல்லல. பிகாஸ் பைபிள் சொல்லுது, அவர் இன்றென்றைக்கும், இயேசுக்கு சொல்கிறார், உங்களோட அவர் இன்றென்றைக்கும் தொடர்ந்து இருப்பார். அப்போ நீங்கள் நீதி சட்டத்துக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, அது நாங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது
எனிவே கிளியர் அதில் இருக்குது பாருங்க. ரீசன் வந்து நீங்கள் ஓல்ட் கவர்னன்ட் லைஃப்பில் வாழையில் நியூ கவர்னன்ட் லைஃப்பில் வாருங்க. இட்ஸ் ஆல் அபவுட் சக்ஸஸ் அண்ட் விக்டரி. அதால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. ஸோ நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், பரிசுத்தாவின் கீழே வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், sin shall have no dominion over you. பாவம் உங்களில் ஆளுகை செய்யாது. I'll explain why. என்ன ப்ராக்டிக்கல், I like to explain in a practical way. பாவம் உங்களை ஆளுகை செய்யாதுன்னு சொன்னால், பாவம் வந்து உங்களை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்குது. யூ மே ஸ்லிப் ஹியர் அண்ட் தேர். பாவம் உங்களை 100% கண்ட்ரோல் எடுத்து பாவம் வந்து உங்களுக்கு சொல்லுது. இப்போ பாவம் டிக்டேட் பண்ணுது, இதை செய் அதை செய்யறீங்களா, தென் யூ ஈல்ட், நீங்கள் ஒபே பண்ணுறீங்க. அப்படி நீ கவனத்தில் ஒரு தரம் வாழக்கூடாது, வாழ முடியாது, வாழவும் கூடாது. பிகாஸ் பரிசுத்தாவியார்கிட்ட உதவி எங்களுக்கு இருக்குது. அப்புறம் டெம்டேஷன் வரைக்க பழைய பாடல அவங்களால ரெசிஸ்ட் பண்ண இல்லாமல் இருந்தது. என்ன சொன்னால் ஆவியானவர் அவங்களுக்கு இல்லை. பட் உங்களுக்குள்ள வரைக்கில் நீங்கள் நிறைய டெம்டேஷனை ஜெயிச்சிருப்பீங்க. ஸோ அதை யார் தாரது? உங்களுக்கு உங்களோட அபிலிட்டி இல்லை, உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அந்த பலத்தை தார. ஓகே, ரோமர் 6:18 அதே அதிகாரம் 18ஆம் வசனம். நாங்கள் அந்த சாப்டரில் இருக்கிறபடியால் 18ஆம் வசனம் 6:18 6:18. இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டீர்கள். இப்போ நாங்கள் வந்து அடிமைன்னு சொன்ன மீனிங் அந்த கையை கட்டிக்கொண்டு நாங்கள் தேவனுக்கு நிற்கிறதில்லை. அடிமைன்னு சொன்னால் we surrender. நாங்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ கடவுளுக்கு சரண்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் அப்படி வாழ்கிறோம். ஓகே, ரோமர்ஸ் 8:2. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்வின் ஆவியானவரது சட்டமானது உன்னை பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்திலிருந்து விடுவித்துள்ளது. ஸோ வாழ்வின் ஆவியானவர், லிவிங் ஹோலி ஸ்பிரிட், அவரோட லோ வச்சிருக்கிறார். அது உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, மரணம்னு சொன்னால் 2ஆம் மரணம், டெத், அதிலேருந்து உங்களை சேவ் பண்ணியிருக்கு. ஓகே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். கலேஷியன் சாப்டர் 5:16. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16. நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் நான் வந்து ஒரு சில உதாரணங்களுக்கு அனுப்பிதான். 5 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தாவியானவரால் வழிநடத்தப்படுங்கள், அப்பொழுது பாவம் என்ற இயல்பின் ஆசைகளை தீர்த்து கொள்ள மாட்டீர்கள். ஏன் எங்களோட உடல் எழுகிற ஆசைகளை நாங்கள் தீர்த்துக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால், பவுல் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஆண்டவராகிய பரிசுத்தாவியானவரை கண்ட்ரோல், யூ நாட் லெட்டிங் ஹிம் டு லீட் யூ. இப்போ 2 லீடர் இருக்க, ஒரு பேட் லீடர், குட் லீடர். இஃப் யூ பி அண்டர் பேட் லீடர், இஸ் கோயிங் டு லீட் த பேட் வே. இட்ஸ் ஆப்வியஸ், சிம்பிள். அதான் பிசாசு. அடுத்து பரிசுத்தாவியானவர் இருக்கிற குட் லீடர், இஸ் பியூர், இஸ் ஹோலி, இஸ் ஆல்வேஸ் டூயிங் எவ்ரி திங் ஃபார் யுவர் ஓன் பெனிஃபிட். உங்களோட நன்மைக்காண்டி தான் அவர் செய்கிறார். நீங்கள் நல்லா வரணும், நல்ல ஒரு மனுஷனாக வரணும். இஃப் யூ லெட் ஹிம் லீட் யூ, நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஆசைகளை தீர்க்க மாட்டீங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை கொடுக்குறத, ஓகே, யூ ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல், அது உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் வெறுத்து அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அப்படி ஒரு வெறுப்பை கொடுவார். பரிசுத்தாவி. when I refer God at the moment, I'm referring to the Holy Spirit. அப்போ பைபிள் கிளியராக சொல்லுது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்தாவியானவரால் வழி நடத்தப்படுங்கள், அப்போது பாவம் என்ற இயல்பின் ஆசைகளை தீர்த்து கொள்ள மாட்டீர்கள். ஸோ you can check yourself and the leader have. When I say leader, இப்போ earthly leader நான் சொல்லல. எந்த லீடர் வேர்? எந்த லீடர் சாத்தானா அல்லது myself-ஆ, நானா அல்லது பிசாசா? பரிசுத்தாவியானவரா, பிசாசா, நானா? There's only 3 chances.
You could say no to the Holy Spirit and say, oh, I want to live what I want to, however I want to live. நான் எப்படி வாழ விரும்புகிறேனோ அப்படி நான் வாழ போகிறேன். ஆனால் சொல்ல, go ahead and see. You will find out soon how wrong you are. ஆனால் பிரியமானவர்களே, the beauty என்று சொன்னால், அப்படி நாங்கள் அரகனா போனாலும் நாங்கள் விளைக்கல, எங்களுடைய தேவன் is rushing to help us. That is the love. That is the love. agape love என்றது தான் ஆண்டவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி வரார். ஓகே, 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அடுத்த ஹெல்ப் 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians 10:13. மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனையை தவிர வேறெந்த சோதனையும் உங்களுக்கு ஏற்படவில்லை. இறைவனோ உண்மையுள்ளவர். உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அண்டர்லைன்தான், உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் சோதிக்கப்படாதவாறு, நீங்கள் சோதிக்கப்படாதவாறு நீங்கள் சோதனைக்கு உட்படும் போது அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏற்படுத்தி தருவார். ஆனால் உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இட்ஸ் அ வெரி லாங் ஸ்ட்ரெச். இந்த வசனம் வேர்ட்ஸை கூட ஆட் பண்ணியிருக்கு இந்த நியூ translation. I don't agree with that. There's nothing wrong with that, but it's getting longer and longer. Bible வசனங்கள், they could have simply said like old Bible. இப்போ ஒரு மனுஷன் சோதிக்கப்படைக்க என்னால் தாங்கிலான்னு சொல்லல. இப்போ கிறிஸ்டியனை பற்றி கேட்குறேன், நான் இந்த சோதனையை என்னால் தாங்கில, அவருக்கு இது ஒரு பெரிய சோதனைன்னு சொல்லலை. you're not lying, you don't know. ஸோ 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, உங்களுக்கு வார சோதனை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆஃப்கோர்ஸ் ஆண்டவருக்கு தெரியாமல், ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் ஒன்றுமே நடக்காது. ஓகே, ஸோ வெதர் யூ அக்ரி ஆர் நாட், தட்ஸ் அ ட்ரூத். அப்போ எங்களுக்கு ஒரு சோதனை வேறு, உங்களுக்கு பிரச்சனை வேறு இருக்கல, அது ஆண்டவருக்கு தெரியும், அதை அனுமதிக்கிறார். பட் பைபிள் சொல்லுது, ஏன் அதை அனுமதிக்கிறான்னு பைபிள் கிளியராக சொல்லுது. உங்களால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையை ஆண்டவர் கடைசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டார் உங்களோட லைஃப்பில். இல்லை, அவ்வளோதுக்கு அன்புள்ளது அவர். அதுலேருந்து தப்பி போகக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த பிரச்சனை, கடைசியாக நடந்த பிரச்சனை, நான் எனக்கு ஞாபகத்துக்கு வரபடியாக சொல்கிறேன். அந்த கடைசி யுத்தம், அதில் எல்லா ஆர்மிஸும் அதில் இந்த ஆக்களை எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணி எல்லா எக்ஸிட்டையும் க்ளோஸ் பண்ணினாங்க. ஒரே ஒரு வழி தான் இருந்தது, அதுக்களால் எல்லாரும் தப்பி போகணும். இது எல்லாம் அந்த தண்ணியால், கரையால், எல்லா பக்கத்தால் சூழ்ந்து அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு தடவை எஸ்கேப் பண்ணிடல. அப்புறம் ஒன் ரூட், ஒரு குளத்துக்களால் தப்ப வேண்டி இருந்தது. அப்போ டெஸ்பரேட்டான ஆட்கள் தங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க அந்த வெஹிக்கிளால் ஓடினபடியால் அதில் கிளம்பி தப்பினாங்க, கிளம்பி இறந்து போனாங்க. ஸோ what am I trying to tell you? God, okay, yes, it's true, சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்குது, எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்குங்களா, வெளியில் வேறு. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் குமாரனா இந்த பிரச்சனை வெளியில் வேறு இல்லாமல் இருக்குது. No, that's a lie. Christians shouldn't say that. According to 1 Corinthians chapter 10 verse 13, God has already provided a way out. Think of the incident நான் இப்போ சொன்ன மாதிரி. You want to live, you want to go to God, you want to spend your life with God, rest of your life with God, then take that passage. Without taking it, don't say, oh, ஆண்டவர், அதுலேயே இருந்து கொண்டு யோசிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள் அதில் இருந்து, ஓகே, ஒரு வழி இருக்குதான், பட் we going to die anyway, and they're going to die. ஆண்டவர் சொல்கிற, உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கணும், you can escape. நீ அதுக்குள்ளால போகலாம் நினைக்கல, தென் யூ கேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விளங்கம் நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு மனுஷன் சோதிக்கப்படுற ஒரு மனுஷன் முதலாவது ஆண்டவர் என்ன சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. யாக்கோபில் இருக்குது 1ஆம் அதிகாரத்தில். அடுத்தது 2வது, தேர்ஸ் அ பேசேஜ், ஒரு பாதையை கடவுள் உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் தப்பி போகிறது உங்களோட திராணிக்கு மேலே நீங்கள் தாங்க முடியாத, என்னால் இயலாது என்று சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை கடைசி வரைக்கும் ஆண்டவர்
அனுமதிக்க மாட்டேன். இப்போ எந்த மகனுக்கு இந்த மகன் டீனேஜர், இப்போ அவருக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன், ஓ இந்த கேன் யூ லிஃப்ட் 200 கிலோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவரால் இயலாது. என் மகனுக்கு நான் ஒரு தாப்பன் இந்த உலகத்துக்கு எனக்கே விளங்குது அந்த மகனுக்கு. அப்போ தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது. அவருக்கு தெரியும் உங்களுக்கு இதால் இயலாது தெரிஞ்ச அவர் கடைசி இருக்கும் அதுங்களால் செய்ய சொல்ல மாட்டேன். ஸோ இன்ஃபேக்ட் பைபிளில் இருக்கிற குமாரன் எல்லாம் நாங்கள் செய்யலாம். ஏனெண்டா எங்களுக்கு செய்ய முடியாத ஒன்றையும் கடவுள் இந்த பைபிளில் எழுதி வைக்கல. அப்படி எழுதி வச்சா கடவுள் அநியாயம் செய்கிறார், நியாயமானவர் அல்ல என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அடுத்தது டைட்டஸ் தீத்து 2:11. தீத்து 2:11க்கு நாங்கள் போவோம். தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் அனைத்து மக்களும் ரட்சிப்பை தருகின்ற இறைவனுடைய கிருபையை ஏனெனில் அனைத்து மக்களுக்கும் ரட்சிப்பை தருகின்ற இறைவனுடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையானது இறைவனை மறுதளிக்கின்ற வாழ்வையும் உலகத்துக்குரிய ஆசைகளையும் வேண்டாம், இங்கிலீஷ் பைபிளில் நோ சே நோ வேண்டாம் என்று சொல்லவும் இந்த யுகத்தில் வாழும்போது நாம் சுயக்கட்டுப்பாடோடும் நீதியும் உள்ளவர்களாய் இறைபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கற்றுத் தருகிறது. ஸோ when a temptation comes, when you are tempted to commit sin, not only the Holy Spirit give power, not only Holy Spirit or God provide a way to escape, but you have to do something. இதெல்லாம் வாட்சி போட்டு வசனத்தை பாடம் வாங்கிக்கொண்டு நீங்கள் if you walk into the trap, of course you're going to face the consequences. ஸோ பைபிள் சொல்லுது உலகத்துக்குரிய ஆசைகளுக்கு நீங்களும் நானும் நோ என்று சொல்லணும், வேண்டாம் என்று சொல்லணும். You have to do that. You have to take a decision and say, no, I'm not going to do this. However happy this thing will make me, I'm going to say no. But the problem is, that's where the battle is. Some people say, okay, let's enjoy it, and then later on say sorry to God. Those are the people who never progress. கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாதார்கள் அந்த கிறிஸ்துவில் ஆல்ரெடி ப்ரீ-பிளான். தவறுதலாக பாவம் செய்கிற வேறு டெம்பர்படு சில ப்ரீ-பிளான். ஓகே, ஐ டூ திஸ், தென் ஐ சே சாரி, then God will forgive me. Then I can sin again. And Bible சொல்லுதானே இருக்கு. பட் தென் நீதிமொழிகளில் இருக்குது கிளியராக, தன் பாவங்களை அறிக்கைட்டு விட்டு விடுகிறவனே இருக்க செய்வார். Only when you give up, God give compassion. Anyway, இது நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் Revelation chapter 12 verse 11. Revelation chapter 12 verse 11. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓகே, மேபி 10லேருந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போது பரலோகத்தில் பெரும் சத்தமான ஒரு குரல் இவ்வாறு ஒலிப்பதை நான் கேட்டேன். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 10. இவ்வாறு ஒலிப்பதை நான் கேட்டேன். இப்போது நமது இறைவனுடைய ரட்சிப்பும் வல்லமையும் ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் வந்துவிட்டன. ஏனெனில் இறைவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன் கீழே வீசி தள்ளப்பட்டான், பிசாசு. நோட்டீஸ், இதான் நான் சொல்ல வந்த விஷயம். 11ஆம் வசனம். அவர்களோ ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வார்த்தையினாலும் அவனை மேற்கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, அதனால் மரணத்துக்கும் அஞ்சவில்லை. இப்போ they overcome how? By the blood of the lamb. அந்த மீனிங் இதில் லேம்ன்றது வந்து இயேசு கிறிஸ்து. அது என்னது? இரத்தத்தால் வெல்றது. It doesn't speak about actual blood.
What happened when he shed the blood? Forgiveness came. எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய பிரதான மன்னிப்பு வந்தது. So these people thought about that. ஆண்டவர் எங்களுக்கான மரிச்சார், அதால் we don't care. இந்த கடைசி முடிவில் சொல்லப்படுது, மரணத்தை கூட அவங்க பெருசாக யோசிக்கல. They were ready to die. And another thing, அவங்களோட சாட்சி வாழ்க்கை, தங்களுடைய சொந்த பியூர் லைஃபால் அவங்க பிசாசை வெல். ஸோ ரெண்டு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளோம். பிசாசை வெல்றது வந்து ஆண்டவர்கிட்ட ஃபர்கிவ்னஸை நாங்கள் நினைச்சு பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவர் எங்களுக்கான ரத்தம் சிந்திருக்கிறார். அடுத்தது வந்து எஸ், நாங்கள் அவங்க வாழ்கிற சாட்சி வாழ்க்கை பார்த்து பிசாசு பயப்படுவாங்க. ஓ, I can't touch this fellow. This fellow is serious. Which எல்லா 99 people, they're going to the church. They're not serious. They just go, they're going there because they want their children to marry in the church. They want to have birthday celebration. In case they die, they want to have funeral there. They need somebody. They need some people. They want to have social life. Social life பண்ணி ஒரு get together மாதிரி சந்தோஷமா. These are the reasons they're going to church. Devil knows that. And this one fellow, he's serious. He's not going, nothing wrong with that, but he's not going for that. He's going to meet God. அப்பா பிசாசுக்கு தெரியும், then he get defeated. He can't win. It's not only Jesus, இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்றது மாத்திரம் இல்லை, that also இப்படியான ஆட்கள் அப்படி சொல்லிகளை பிசாசு அந்த இடத்துலேருந்து ஓடுவான். ஸோ இந்த வசனங்களை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்போம். எஸ், இதெல்லாம் தியருக்கு நல்லா இருக்கு. ஐ நோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கஷ்டம்தான், பட் ஐ ஹாவ் டு டெல் யூ த ட்ரூத். ஸோ நான் உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டியாக இருக்குது. லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்துக்கு அவங்களை துதிக்கிறோம். உங்களோட வார்த்தையை ஆசிரியம் ஆண்டவரை கேட்ட ஒரு ஆண்டவரை இதை கேட்டு சுவாமி இதன்படி வாழ அவங்களுக்கு பலத்தையும் தரத்தையும் கூட பெரியவர்களுக்கு சிறியவர்களையும் குடும்பங்கள் எல்லாரையும், பெண்கள் ஆண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதியும் ஆண்டவரை சுவாமி. அவங்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுங்கத்தா அந்த வார்த்தையை பின்பற்ற ஆண்டவர் எனக்கு வந்து பலத்தை தான் நம்முடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் வழிநடத்தும் காத்துக்கணும், நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நடக்குதாக. God bless you. Thank you.